ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு காதல்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஒன்று கிடையாது. காரணம் என்னன்னா எந்நேரமும் காதல் டிபார்ட்மெண்ட் தான் இவங்க டிபார்ட்மெண்ட்டு. சனி 7 பார்க்குறாரு. அன்றைய தினம் யோ அது வேற அது அது வேற இது லவ்னஸ் டே. இந்த செல்வி கதை மாதிரி தான். அப்படி இல்லடி, ஐ லவ் யூ டி அப்படி சொன்னோடனே அப்படி மூச்சுக்குள்ளே போதுவான் லவ் அப்படின்னு அந்த செல்வி சொல்கிற அதே சீன் தான் உங்களுக்கு நடக்கும். இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் மறந்து போய் கூட கருப்போ அல்லது ஆஷ் கலரோ அல்லது ப்ளூ கலரோ போடக்கூடாது. மீனராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அடிக்கடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். குரு பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், சனி பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், பயிற்சி நிறைய பயிற்சி, தசாபுத்தி கோச்சாரம் அது இதுன்னு எல்லாமே பேசியிருக்கோம் சார். ஒரு வித்தியாசமாக காதலர் தினத்தை பற்றி பேசுவோம். வருகின்ற காதலர் தினம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்போ போய் லவ் சொல்லணும், எப்படி போய் லவ் சொல்லணும், சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இதில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார், பொதுவாக கேட்குறேன். எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலை சொல்லலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்க. உலகத்திலேயே இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த ரெட்ரோ ஆன்மீகத்திற்கு என் நன்றிகள். இந்த காதலர் தினத்தை நான் சொல்லாமல் வேறு யார் சொல்ல போகிறா? ஏன்னா வருங்கால இளைஞர்களுடைய ஒரு துடிப்பு அப்படிங்கிறதா நான் என்ன கருதுகிறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காதலருக்கு வந்து இந்த நெருப்பு ராசிகள்னு சொல்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் லவ் வராது. இவங்களுக்கு லவ் வந்தாலுமே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பாடாப்படணும். ஆமாம், சிம்ம ராசிக்காரனுக்கெல்லாம் லவ் வந்து என்னத்த போய் என்னத்த அப்படிங்கிற மாதிரி. இப்போ மேச ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்கெல்லாம் இன்பில்டாகவே லவ் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. முரட்டு லவ்வாக இருக்கும் இவங்க. அதே மாதிரி ஸ்கூல் லவ்ஸ் எல்லாம் இவங்க தான். இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் அப்படியே இந்த தாங்கிருதானா திருஷா இல்லைன்னா திவ்யா ரொம்ப யோசிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் 4 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் மீனராசி, மிதுன ராசி, இந்த பக்கம் கன்னிராசி, தனுசு ராசி. இவங்களுக்கெல்லாம் கான்செப்டே கிடையாது. லவ்ல இருக்கணும், அவ்வளோதான். யாரு கூட லவ்ல இருக்கோங்கிறதுல அப்புறம் சார், அது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ காதல் யாருக்கு பெரும்பாலும் வராது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து இந்த கடகராசிக்காரர்கள், அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள், மகர ராசிக்கு அவ்வளோ சீக்கிரம் இவங்க லவ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன, அப்படி லவ் பண்ணாலுமே அது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்களுக்கு கூட சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளே அந்த மாதிரிலாம் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசியம் சீக்கிரசியோட மேக்ஸிமம் லெவல் இவங்க தான். அந்த மாதிரி. ஸோ லவ் லைஃப்பை பற்றி நிறைய சொல்லலாம். அப்படி இந்த காதலர் தினத்துக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காதலர் தினம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற காதலர் தினம் எப்படி அமையும், அது உங்க வாயால சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஆனா மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு காதல்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஒன்று கிடையாது. காரணம் என்னன்னா எந்நேரமும் காதல் டிபார்ட்மெண்ட் தான் இவங்க டிபார்ட்மெண்ட்டு. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, ராசியிலே சனி உட்காந்துருக்காரு. ஆமாம், ஃபுல் டே லவ்ல தான். சனினாலே என்ன அப்படின்னா லவ் காட். நிறைய பேருக்கு தெரியாது சனியினுடைய இன்னொரு சுரூபம். சனி இஸ் த காட் ஹூ இஸ் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி 7 பார்க்குறாரு. அன்றைய தினம் யோ அது வேற அது அது வேற இது லவ்னஸ் டே. ஆனால் உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எப்படின்னா, லவ் எல்லாம் எனக்கு எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அன்றைய தினத்தை வந்து என்ன ஆகிடுது, மன்மதன் அம்பு மன்மதன் அம்பு அப்படி எல்லாரும் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருந்து உட்காந்துருக்காங்க. அன்றைய தினம் நீங்கள் வேற ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ அன்றைக்கி வந்து டேட்டிங்கு அந்த லெவலுக்கு போயிருவீங்க. நீங்கள் என்ன லவ் பண்ண சொன்னால் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் மாதிரியா அப்படிங்கிற மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துல இருக்காங்க. 12ஆம் இடம் என்பது என்ன, அஜன சயன ஸ்தானம்னு பேர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பிரிந்த காதலர்கள்லாம் ஒன்று சந்தித்தேன் அப்படி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறது. அந்த மாதிரி இந்த பிரிந்த காதல் சேர்றது. எனக்கு நீ ஒன்றுமே பண்ண வேணாம், நானே ஒன்றை பார்த்துக்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்கள். பிரிந்த காதல் சேர்றது, முரட்டு காதல், இதெல்லாம் இவங்களுக்கு தான். அன்று
அன்றைய தினம் இந்த உலகம் உங்களால் நடுங்க போகிறது. காரணம் என்னன்னா, அன்றைய தினம் நீங்கள் வந்து லவ்வாக பண்ணாமல் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் கூட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 12ஆம் இடத்துல இவர்கள் எல்லாம் ஒரு நூல் அளவு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா சண்டை வந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, ராசிநாதன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி யார், புதன். அவனும் 12லே தான் உட்காந்துருக்கான். ஸோ அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சண்டைகள், பிரச்சனைகள் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ அப்படியே செல்லத்தாய் அப்படின்னு குருவம்மா அண்ணே, அது பஞ்சாயத்து, அது வேற பேர் மாற்றி சொல்லிட்டேனே அப்படி, ஐயோ 10லேருந்தே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கிரதையாக பேசுங்க. அன்றைய தினம் 12ஆம் இடத்துல எல்லாரும் இருக்காங்க. ஏதாவது ஒரு மேட்டரை கொடுத்து மாட்டி விட்டுருவாங்க. உன்னை பற்றி தெரியாது, நீ ஏற்கனவே அந்த பொண்ணு இதே மாதிரி தானே லவ் சொன்னீரு, நீர் அப்புறமா தானே என்ன பிடிச்சது, நான் மட்டும் ஒருத்தி இல்லைன்னா நீங்கள் அந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க பேசுற மாதிரியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த செல்வி கதை மாதிரி தான். அப்படி இல்லடி, ஐ லவ் யூ டி அப்படி சொன்ன உடனே அப்படி மூச்சுக்குள்ளே போதுவான் லவ் அப்படின்னு அந்த செல்வி சொல்கிற அதே சீன் தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் பெரும்பாலும் அந்த மீனராசிக்காரர்கள் அன்றைய தினம் நீங்கள் பிரம்மச்சரிய விரதத்தை கைக்கொள்வது நல்லது. சரி, ஒருவேளை போய் காதலை சொல்லியே தீரணும் அப்படின்னா எப்படி போய் சொல்லணும், என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போய் சொல்லணும்? பெரும்பாலும் இவர்கள் பச்சை கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, அன்றைய தினம் போடக்கூடாது. இவர்கள் வந்து பெரும்பாலும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். அன்றைய தினம் வந்து இவர்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து ரெட்டு, அது சில்வர் கலர் ட்ரெஸ்ஸு அது மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். இவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் ட்ரெஸ் தான். கோல்டு ட்ரை பண்ணலாம். இவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் மறந்து போய் கூட கருப்போ அல்லது ஆஷ் கலரோ அல்லது ப்ளூ கலரோ போடக்கூடாது. மீனராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க். பொதுவாகவே செவ்வாய்னாலே இந்த மேஷம் விருச்சிகம்லாம் ரொம்ப ஆக்டிவான ஆட்களாக இருப்பாங்க. ரிஷபம் துலாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. அது மாதிரிலாம் இந்த ஆரியம்மோ ரெமோலாம் இவங்க தான். எஸ், அன்னியன்லேயே பாடலாம். அப்போ கன்னி ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரங்கள்லாம் ரெட்டை குணமுடையவர்கள். இந்த பக்கம் ஐ லவ் யூ அனுப்பிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் மீட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்றி மாற்றி அப்படி அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. புதன் அப்படிங்கிறதுனால அது கவிதையா அனுப்புவாங்க. கண்ணை வெளிச்சா கடவுளை நீதானே அப்படிங்கிற மாதிரி, ஐயோ ஓவர்ராடே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த கடகராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அதிபதிங்கன்னா அப்படியே லவ் அப்படி வருவா சார் அப்படிங்கிற மாதிரி, எங்கள் வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து, அந்த மாதிரி என்ன கானா லெவலில் இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க எந்த லெவலுக்கு இறங்குவாங்க கடகராசிக்காரர்கள். அவங்க அந்த இசை சம்மந்தப்பட்டவங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ் எக்ஸ்போசர்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சூரியன் அப்படிங்கும்போது எங்கிட்ட என்ன குறை பார்த்தீங்க, நான் ஏதாவது திருத்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறது. அப்படி சாப்பிட்டு அந்த இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் பண்ணுவார்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி கிளம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அடுத்ததாக இந்த குரு, இதுதான் ரொம்ப பாவம். இந்த மீனராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு லவ் பண்ணால் இதை கூட ஆச்சாரமாக லவ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் வந்து இந்த அந்த அம்பி எழுதுவார்ல இந்த லெட்ரு உபய குசலோபுரி அந்த மாதிரி எழுதுவாங்கல்ல, தாளமுத்து நடராஜர் கவிதை காவுன்னு போஸ்ட் இந்த மாதிரி, நான் நிற்க உங்களை நான் சந்தித்ததிலிருந்து உங்கள் மேலே ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கேரக்டராக இருக்கும். மகரம் கும்பம்லாம் கேட்கவே வேணாம், இவர்கள் தான் சனி புரட்சி அப்படிங்கிறதுனால வர தூக்கிட்டு போகிறேன், உனக்காக வெயிட் பண்ணுவேன், புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஆட்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட குணங்களாக இருப்பாங்க. இதில் என்னென்னா அந்த சம்மந்தம் இல்லாத காம்பினேஷன் வந்து சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசிக்காரங்க பொண்ணாக இருப்பாங்க, பையன் வந்து மேசராசிக்கார பையனாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சம்பந்தம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமான சம்பந்தமாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த போர்வை மூடிட்டு பஸ் 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 ஓகே அதெல்லாம் அந்த நிறைய பேர் லவ்வில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கும்பராசிக்காரங்க லவ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஷு லவ், குந்தவை, அவர் எப்போ பார்த்தாலும் ஐஷு ஞாபகமாகவே இருக்கிறார். குந்தவை வந்து அந்த மாதிரி இந்த கதைலாம் அந்த எக்ஸ் லவ் மீட் பண்ணுறது, இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக நடக்கும். இவர் எங்கள் வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் அவளை தான் லவ் பண்ணாரு அப்படின்னு அவங்க வீட்லேயே சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க திருத்த முடியாது, ஸோ இப்போ டிக்ளேர் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த மாதிரியான குணங்கள், ராசிகளுக்கான குணங்கள் இருக்கிறது. இதில் எந்த காம்பினேஷனில் என்ன கலர் பூ கொடுத்து எந்த காடை வேண்டிக்கிட்டு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பண்ணுறது, உண்மையிலேயே நாச்சியார் லவ் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம் நாச்சியார், ரொம்ப கஷ்டம். இது நான் வந்து மனசுலேருந்து சொல்கிறேன். என் லவ்வை நான் ஓகே பண்ண படாப்பட்டேன். அதனால தான் இந்த ரசிகர் சந்திப்பேன். உண்மை என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணால் நீங்கள் சாதிச்சிடலாம், ஆனால் ஒரு லவ்வை ஓகே பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்.
கண்டிப்பா பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் தெரியும் காதலர் தினம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 12 ராசிக்காரர்களுக்கும் இவங்களுக்கு சக்சஸ் ஆகும், இவங்க முரட்டுத்தனமா லவ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு காதலே வராது, இந்த நாள்ல போய் 5 பேர்கிட்ட லவ் சொல்லி மாட்டிக்காத, அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இந்த மாதிரி இன்னும் வருடம் வர காதலர் தினத்துக்கு மக்களுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், மெசேஜ் எப்படி எடிட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. ஆனா ஒரு விஷயம் நேயர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். நான் வாழ்க்கையில மனசுல இருந்து சொல்றேன். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். உங்கள் லவ் உண்மையிலே உண்மைனா நீங்கள் பிரிஞ்சிருந்தா கூட அந்த லவ் காட் உங்களை சேர்த்து வைப்பார். இதை என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அப்போது நீங்கள் உங்கள் மனைவியை உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னா யார் வந்து பிரித்தாலும் அவங்களால பிரிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, பிகாஸ் லவ் காட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் தேன் எனிதிங் இன் த வேர்ல்டு. அதனால் காதலை கடவுளாக பாருங்கள். காதல் ஃபன்னு கிடையாது, பி சீரியஸ். லவ் இஸ் டிவைன். அந்த கான்செப்டுக்குள்ளே வாங்க. லவ் வந்து ஃபன் கிடையாது. ஸோ காதல் திருமணம் தான் நாங்கள் பண்ணோம், ஜெயித்தோம். அதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் இந்த காதல் தினத்தில் ஒரு சத்தியம் பண்ணுங்கள். லவ் பண்ண உண்மையாக இருங்க. நிச்சயம் அந்த காதல் உங்களை வாழ வைக்கும்.